நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று டிசம்பர் 20, ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்த வசனம் யோசுவா 21:43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். 44வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. கர்த்தர் யாக்கோபின் சந்ததியை, இஸ்ரவேலரை எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும் மோசேயை தரிசனம் கொடுத்து மோசேயை எழுப்பினார். மோசே அவர்களையும் அழைத்து வந்தார். செங்கடலை கடந்தார். பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. இஸ்ரவேலருக்கு மேகத்தம்பமாகவும் அக்கினித்தம்பமாகவும் அவர் கூடவே இருந்தார். கற்பாறையை தண்ணீர் தடாகமாக மாற்றினார். செங்கடலை நடக்கும் பாதையாக மாற்றினார். யோர்தான் நதியை கடந்து போக கிருபை காட்டினார். இப்படியாக எரிகோ கோட்டையை ஆராதனையின் மூலமாக ஜனங்கள் ஆராதித்தார்கள். செங்கோட்டை, அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. இப்படியாக கண்கள் பார்க்கும்படியாக பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. மோசேயை அழைத்து கொண்டு வந்தார். பின்பு யோசுவாவை, மோசே மரித்த பின்பு யோசுவாவை அழைத்து கொண்டு போகிறார். யோசுவா தான் யோர்தானை நதியை முதல் அற்புதம் அவருக்கு நடந்தது. 2வது அற்புதம் அவருக்கு அந்த எரிகோ கோட்டையை பிடித்தார். இப்படியாக ஒவ்வொரு பட்டணமாக யோசுவா பிடித்து அவர்களுக்கு கூட இருந்து தன்னுடைய ஆபிரகாமுக்கு வாக்கு சொன்னபடி அந்த தேசத்தை கொடுத்தார். அவர்கள் சுதந்தரித்து கொண்டு குடியிருந்தார்கள். அவர்களுடைய சத்துருக்களை எல்லாம் அவர் கையில், எல்லா சத்துருக்களும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த எல்லா வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். இதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார். யோசுவா யுத்தம் பண்ணின போதே யுத்தம் முடிவடையவில்லை. ஆனாலும் இந்த சூரிய உதயம் இருக்கும் வரை நாம் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நிலை கட்டி உறுதியோடு ஆண்டவரை பிடித்து கொண்டு சந்திரன் சூரியன் அப்படியே நிறுத்துங்கள் என்று சொன்னார். அந்த வெளிச்சத்திலே எதிரிகளை முறியடித்தார். எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட அதிசயம்! இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்ச அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் இதை நாம் உணர்வோமாக. அனைவரும்
கர்த்தரை விசுவாசிப்போம், இயேசுவை விசுவாசிப்போம். அன்று இருந்த பயங்கரமானவர்களை எல்லாம் கர்த்தர் யோசுவா மூலம் முறியடித்தார், கொன்று போட்டார். அன்று இருந்த அந்த பயங்கரமானவர்கள் கானானியர்கள், எமோரியர், எபூசியர், அம்மோனியர், இப்படி பல ஜாதிகள் 7-9 பல ஜாதிகள் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் முறியடித்து யோசுவா அங்கே நிலைநிறுத்தினார். இதுதான் உண்மை. கர்த்தர் இன்று வரையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் கோழி தன் குஞ்சியை காப்பது போல இஸ்ரவேலை காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. தன் மக்களுக்கு பல தண்டனைகள் கொடுத்தாலும், தன் ஜனங்களுக்கு பல கர்த்தர் தான் தண்டனை கொடுத்தாலும் அவர் திருத்தி வழி நடத்தி இன்று வரை காத்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் அது இஸ்ரவேல் தேசத்தை மட்டுமல்ல, நம் விசுவாசிக்கும் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து கொடுக்கிறார். இதை விசுவாசிப்பமாக அன்பின் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றியப்பாம். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர், நீ மிகவும் பெரியவரப்பா. நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வசனத்தின்படியாக வழி நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அடியேனும் ஆண்டவரே, அந்த யூடியூப் சேனலை ஆசீர்வதிங்க. யூடியூப் சேனலை ஆண்டவரே இன்னும் 10 மில்லியன் சப்ஸ்கிரைப் வரும்படியாக ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சமாதானம் வரட்டும். கர்த்தர் தேசத்தை காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். 3ஆம் உலகம் யுத்தம் வராமல் இந்த பூமியை காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். யூதர்கள் ரட்சிக்கப்பட கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். குவைத்தி தேசத்தில் ஒரு சமாதானம் வரட்டும். குவைத்தி தேசத்தில் சகினா குளோரிக்கும் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கும் ஆண்டவரே அதிக ஆத்மாக்களை கொடுப்பீர்களாக. இன்று நடக்கும் எல்லா சர்ச்சிலே நடக்கும் சகினா குளோரி சர்ச்சில் நடக்கும் எல்லா ப்ரோக்ராமையும் ஆசீர்வதிங்கப்பா. ஃபுல் காஸ்பலில் நடக்கும் சங்சாங் சர்வீஸையும் ஆசீர்வதிங்க. குவைத்தி தேசம் உமக்கு சொந்தமாகட்டும். இஸ்ரவேல் தேசம் உமக்கு சொந்தமாகட்டும். இந்திய தேசம் உனக்கு சொந்தமாகட்டும். ராகுல் காந்திக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. அந்த ஸ்டாலினுக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. எண்ணிலடங்கா சூத்திரம் அருண் மேனனும் நல்லபடியாக அந்த கரூர் பில்டிங்கை கட்டி முடிக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். விரைவில் மயிலாடுதுறை பில்டிங்கை ஃபவுண்டேஷன் போட கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அருண் நவனிதா திருமணம் நல்லபடியாக நடக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அருண் நவனிதா நிச்சயதார்த்தம் அந்த நல்லபடியாக நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா காரியத்துக்கும் நீ துணையாய் நிற்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அடியேனும் பாஸ்கரன் அப்பாதுரை 6048 யூடியூப் சேனலை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஆண்டவரே 200 சப்ஸ்கிரைபரை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அடியன் போடும் வீடியோவை ஆசீர்வதி. உமது நாம மகிமைப்படும்படியான காரியங்கள் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு எழுப்புதல் வரட்டும். தமிழ்நாடு உமக்கு சொந்தமாகட்டும். அடியன் குடும்பம் ரட்சிக்க உதவி செய்யுங்க. குட்டனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ராமச்சந்திரனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அடியன் மனைவிக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா ஆண்டவரே. செஸ்வந்துக்கு அவனுக்கு சொந்தமாகட்டும் ராஜா ஆண்டவரே. உமா சிஸ்டருக்கு அவர் கணவருக்கும் விவாகரத்து இல்லாமல் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். ஜெயபிரகாஷ் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சாம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாளைக்கு அந்த இன்சென்டிவ் பணம் வரட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் ஃபுல் டார்கெட்டாக கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். பெபானி மோட்டார்ஸ் கம்பெனி பாத்திரம் நிரம்பி வழியட்டு ராஜா. ஜெயபிரகாஷ் வேலைத்தளத்தில் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அடியன் வேலைத்தளத்தில் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். மேனன் வாங்கிய அந்த ராயல் என்ஃபீல்டு நீ ஆசீர்வதிங்க. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. மேனன் எழுதி எல்லா பரீட்சையிலும் பாஸ் பண்ண கிருபை தருவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம். அடியேன் நடத்தும் சீட்டு காரியத்தில் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கு நன்றி. எண்ணிலடங்கா சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே போக்கை வரத்தையும் ஆசீர்வதிங்க. சகலத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.